நாங்கள் அம்மா இப்போ எங்கே போகிறோம்? நாங்கள் இப்போ வெளியே போக போகிறோம். எங்கே தெரில, பார்ப்போம். திருத்தி இங்கே பாரு அம்மாவை. அவரு ஹாய் சொல்கிறாரு, வெளியே சொல்கிறாரு. இங்கே ஹாய் சொல்லு. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் யாரும் தெரியாது. என்னோடய பேர் அபிலாசி. நான் இப்போ என்னோடய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. இப்போ வந்து நான் சவுதியில் இருக்கிறேன். இப்போ இங்கே போயிட்டுருக்கேன்னா இங்கே ஃப்ரைடேஸ் வந்து வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரைடேனால வெளியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பிளான் என்னென்னா சீக்கிரமாக நைட்டே பிளான் போட்டுட்டு தான் படுத்துச்சு. நம்ம இன்னைக்கு பிளான் போட்டால் நடக்கும். நைட்டுக்கு காலையிலே 6 மணிக்கு இருந்துச்சு, 7 மணிக்கு போயிடலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு மாதிரி பிளான் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் எதுவுமே நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. ஏன்னா எழுந்திரிச்சதே 10 மணி. அதுக்கப்புறம் பார்த்தா கிளம்பி போகலான்னு பார்த்தா சரின்னு சொல்லிட்டு தம்பி தூங்கிட்டே இருந்தான். சரி ஓகே, அவன் எழுந்திரிச்சதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா சரி லஞ்சு சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது என்னாச்சு. அப்புறம் நேற்று வந்து சவுதியில் வந்து சம்மர் ரெயின். காலையில் எழுந்தோடனே செம்ம மழை. ஸோ அங்கே வந்து இங்கே நான் இருக்க ஏரியாவில் வந்து மழை பெஞ்சா, நம்ம ஊரில் எப்படி கொஞ்சம் மழை பெஞ்சா மற்ற கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் இன்னும் இதாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் வந்து பனி பொழியும். ஸோ அங்கே போகலான்னு தான் பிளானு. ஆனால் என்னென்னா நாங்கள் கிளம்புனதே 4 மணி தான். 4 மணிக்கு அப்புறம் போனால் என்னென்னா வெயில் அடிச்சிருச்சு. ஸோ வெயில் அடிக்க போய் செம்ம வெயில், எப்படி சொல்லலாம், செம்ம வெயில்னு சொல்ல முடியாது. ஆனால் கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து அங்கே இருக்கோன்னா காலையிலே ஒரு 6 மணி 7 மணிக்கு போயிருந்தா ஓகே, நேற்று பனி பொழிஞ்சிருக்கு. ஸோ நம்ம காலையிலே போயிருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் போன நேரத்துக்கு எங்கே பனி இருக்கு. அதனால் சும்மா போவோம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பிளான்னா கிடையாது. கிளம்பியாச்சு, வெளியே போகணும். இல்லைனா ரூமுக்கு வந்து தூங்க தான் செய்யணும் திரும்படியும். ஏன்னா எந்திரிச்சதே லைட்டாக கிளம்ப போய் ஓகே போகலான்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் சைட் சீயிங்னா நல்லா இருந்துச்சு. போனதுக்கு அட்லீஸ்ட் அது ஒன்று தான் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு போச்சுலே தெரிஞ்சிச்சு கிளைமேட் வந்து குறையுது. பட் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு 18 டிகிரினா போக போக ஒரு 17 16 அந்த மாதிரி குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நப்பாசம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அட்லீஸ்ட்டு பனி பொழிஞ்ச மாதிரி 1-2 ஆட்டு இருக்காதா அப்படின்னு போனோம். ஆனால் என்னென்னா போயிட்டே இருந்தோம். இது வந்து நாங்கள் இப்போ போகிற ரூட் வந்து எப்படின்னா ஜோடான்னு இங்கே வேறு ஒரு கண்ட்ரி பக்கத்தில் கண்ட்ரி இருக்குது. சவுதியில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது அந்த கண்ட்ரி. அந்த கண்ட்ரிக்கு போகிற வழி தான். ஆனால் என்னென்னா அது கூட 1/2 அன் ஹவரில் போயிடலாம் அந்த கண்ட்ரி கூட. இங்கே போன பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு போயிருந்தா. இங்கே வந்து இங்கே மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி சுற்றி ஒன்றுமே இல்லை. எப்படி சொல்லனா, இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி தரக்கூட ஆள் இல்லை அந்த மாதிரி. இவனும் நல்லா தூங்கிட்டான். சரி தூங்கியாச்சு, போகிற வரைக்கும் போவோம், ஒரு ஏதாட்டும் வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ தூரம் போக முடியுமோ கொஞ்சம் தூரம் போவோன்னு பார்த்தா நமக்கு தான் இருக்காரே கடவுள் என்று ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தூர ஆரம்பிச்சிடுச்சு. என்னென்னா ரொம்ப தூரலை, லைட்டாக. ஆனால் அவன் நேற்று மழை பெய்ய நல்ல கிளைமேட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கிளியர் ஸ்கையாக இருந்துச்சு. ரொம்ப வானம் அப்படியே தெளிவாக இருந்துச்சு. பார்க்க அது ஒன்று நல்லா இருந்துச்சு. மற்ற டைம்னால் பார்த்தா கொஞ்சம் அந்தளவு ரொம்ப கிளியரான இருக்காது. ஆனால் ஒரு பெட்டி கடை, அந்த கடை இந்த கடை எதுவுமே இல்லை. நம்ம ஊரில் ஒரு ஹைவேயில் போனால் ஏதாட்டு கடை இருக்குல்ல, இங்கே இந்த எதுவுமே ஒரு தண்ணி தவிச்சா கூட தண்ணிக்கு கூட ஒரு கடை இல்லை. மிஞ்சி போனால் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குமா, அதுவுமே நான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த டைம் வந்து இங்கே போகிறது வந்து ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம். ஸோ எப்படி இருக்கும், என்ன ஒரு ஷாப்ஸ் இருக்குமா எதுவுமே எனக்கு தெரியாது. பிளான் எப்படி அந்த ரூட் இருக்குன்னே தெரில. சும்மா கூகுள் மேப்பில் போட்டோம், சரி ஓகே போகலாம் அப்படின்னு மாதிரி தான் பிளான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. ஏதோ இந்த கண்ணு கட்டின தூரம் ஒரு காக்கா குருவி கூட காணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டே இருக்குது, ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு மாதிரி போச்சு.
ஆனால் ரெயின் வந்துகிட்டே தான் இருந்துச்சு, அப்பப்போ வந்துச்சு. மேகம் அந்த கருத்து போன மாதிரி ஆச்சு, அதுக்கப்புறம் தெளிவாச்சு, அப்படி மாறி மாறி போச்சு. நாங்களும் சரி போகிற வரைக்கும் போகணும் தான் போயிட்டுருந்தோம். ஆனால் என்னென்னா ஒரு எண்டுக்கு அப்புறம் மழை பெய்யுது, ரொம்ப லாங்காக போயிட்டோம் அப்படின்னா கஷ்டம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி போனதே 4 o'clock. ஸோ வந்து ட்ராவலே 2 hours ஆகும். திரும்பி ரிட்டன் வந்து வரேன்னா அதுக்கு ஒரு 2 hours ப்ளஸ் 4 hours அதுக்கே ஆகும். எதுக்கு போயிட்டேன்னா நான் கண்டிப்பாக 4 மணினா கண்டிப்பாக ரூமுக்குனா வர ரொம்ப நைட் ஆயிரும். நைட் ஆனாலுமே நான் இங்கே கொஞ்சம் எங்கள் ஊரில் எப்படின்னா டிரைவிங்னால் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடு நம்ம ஊர்லனா ஒரு லெவல் லிமிட் இருக்கும், நம்ம ஊரில் டிராஃபிக் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போனாலுமே சில பேர் பார்த்துனா போவாங்க இதும்பாங்க. இங்கே அப்படின்னா கிடையாது, அவங்க பாட்டில் இந்த ரேஸ்க்கு போகிற மாதிரி. இங்கே வேறு ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கா, ஸோ வந்து அவங்க ஸ்பீட் கண்ட்ரோலே அவங்களுக்கே இருக்காது, மினிமம் ஸ்பீடே இருக்குது. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம 120 வச்சுருக்காங்க அப்படின்னா 120 வரைக்கும் போகலான்னு மாதிரி ஸ்லோவாகவும் போகக்கூடாது. ஏன்னா அவங்க பின்னாடி வரவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுல, நம்ம ஸ்லோவாக போகிறோமா. அதனால் ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுற லெவல்லையும் ஒரு ஸ்பீட் இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி இந்த வேனுக்குண்டு சும்மா மெதுவாக போகலாம் அப்படின்னா போக முடியாது. ஸோ அதனால் ஒரு ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் இந்த கேமல்லாம் நின்றுருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி கேமல்லாம் நல்லா இதாக இருந்துச்சு. ஆனால் பக்கத்துலலாம் போகலை, பக்கத்தில் போனால் என்னாகும் பயந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம தூரத்துலேருந்தே பார்த்து ரசித்தோமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் சரின்னு மேகம் நல்லா கருத்து போயிட்டு இருந்துட்டு மழை வர்றதுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக மழை வரும்னு தெரியும். ஸோ இந்த தூரத்தில் இருக்கல இந்த இது வந்து எனக்கு ஷேடோவால் அந்த மழை பிளாக் கலரில் இருக்கா இல்லைன்னா எதனால் மேபி அந்த மழையே அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. ஸோ நான் என்னென்னு தெரில, பட் ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்க. கேமராவில் அந்தளவு தெரியலை தூரத்தில் இந்த மாதிரி, ஆனால் நேரில் பார்க்க கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் நல்ல மழை செம்ம ஹெவியாகவே வந்துருந்துச்சு. சரின்னு ஓகேன்னு இருந்துட்டேன். இவர் வந்து நம்ம ஊரில் மழை பெஞ்சா இந்த இது சுண்டல் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வேப்பர் கொடுத்துருந்தா அதில் உள்ள சிக்கனை ஃபுல்லாக ஏதோ அதை வந்து பேக்கெட் மாதிரி நினச்சிட்டு அதில் இருக்கிறது எல்லாத்தையும் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். எனக்கும் நானுமே தூங்கி கொஞ்சம் அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடினா செம்ம தூக்கம் வந்துட்டு நானுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா அமைதியாக இருந்துச்சா ரோடு, ப்ளஸ் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டும் கூலாக இருந்துச்சு. தூக்கம் வந்துட்டு இந்த மழை வந்து தான் அப்புறம் என்ன வெளியே வந்து போகணும்ல, அப்போலாம் இந்த ஃப்ரைடே மாதிரியே இருக்காது. ஸோ வந்து பக்கத்தில் நாங்கள் இருக்கிறதுலேருந்து பக்கத்தில் ஒரு பீச் இருந்துச்சு இருக்கும், அங்கே சன்செட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அங்கே போயிட்டே இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு படையே கிளம்பி வந்திருக்கு. செம்ம க்ரௌடு. ஏன்னா ஃப்ரைடேனால இங்கே நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு இப்போ செட்டு இந்த
கேம்ப் மாதிரி போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. ஃபுட் எல்லாமே ஃபேமிலி ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்த மாதிரி ரொம்ப லாங்கில் இருந்து வரவங்கன்னா அந்த மாதிரி பேக் பண்ணிட்டு வந்துட்டு இது டென்ட் போட்டு குக் பண்ணி சாப்பிட்றாங்க எதுங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் சன்செட் ஆகிறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி தான், ஒரு 6:30க்கு சன்செட் ஆகணும், 6 o'clock தான் அங்கே போகவே செஞ்சோம். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் பிளேஸே இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு உட்காரலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். சன் வந்து அங்கே கொஞ்சம் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக நான் அந்த ரிஃப்ளெக்ட் அந்த ஆப்போசிட்டில் இருக்குல்ல அந்த ட்ரீ எல்லாமே செம்மையாக பார்க்கறதுக்கே அந்த இது சூரிய ஒளிப்பட்டு செம்ம அழகாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் மெதுவாக அந்த பிளேஸ் இருக்க கொஞ்சம் கல்லாக இருக்க இடம் இருக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்க இடமா பிளேஸாக தேடிட்டு இருந்தோம் காரில் இது போகிற இதில். இங்கே பீச் வந்தோடனே சரி ஒருத்தருக்கு ஜாலியாக இவர் விளாட ஆரம்பிச்சு வரல. எங்களோட பிளானே என்னன்னா போயிட்டு சன்செட் பார்த்துட்டு உடனே வரணும். ஏன்னா இன்னொன்று நாங்கள் போய் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் விளாடலாம். இன்னும் அங்கே வந்து கூலிங்காக இருக்கும் ரொம்ப. இவன் வந்து சட்டை எதுவும் நம்ம சிங்கிள் ஷீட்டு டிஷர்ட்டை போட்டு விட்டுட்டு சார் வந்து சுற்றுவார். நம்ம வந்து இப்போ இந்த ஓவர் கோட் மாதிரி ஏதாட்டு போட்டோன்னா போட விட மாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். போடுறதுக்கும் அவனுக்கு பிடிக்காது, ஏதோ எரிச்சலாக இருக்கும் போல அவனுக்கு அது. அதனால இவர் என்னன்னா குளிருது அவனுக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் போட்டால் தானே நான் போட முடியும். ஸோ கடைசியில் இப்படியே தான் சுற்றிட்டு வந்தான். நான் இவர் அதனால கூலிங்காக இருக்குது நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவரை கூட வேலை பார்க்குற மாதிரி இவரோட ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு பையன் ஒருத்தங்க இங்கே சவுதியில் உள்ள பையங்க தான். அவங்க வந்து பார்த்தாங்க, அவங்க வந்து காலையிலே 10 மணி 11 மணிக்கு வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போச்சில் கரெக்டாக பார்த்துட்டாங்க. ஸோ நாங்கள் சும்மா உட்காரலான்னு இவங்க 2 பேர் விளாண்டுட்டு நம்மளை கையினை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டாங்கன்னா இவரும் என்னை கண்டுக்கிட மாட்டார். இவர் வந்து அவங்க கூட விளாடுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். நம்ம ஏதோ இந்த இவங்க 2 பேருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சுற்றிட்டு இருக்கணும். நம்ம ஆசைக்கு சும்மா இவங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம், அவ்வளோதான். இந்த கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்தாலே இதான் நிலமை போல லேடிஸ்க்கு. என்ன வேற என்ன பண்ண. இங்கே இந்த அப்பாவும் பிள்ளையும் ரவுண்ட் அடிச்சுட்டு எனக்கு இவன் நானும் கூப்பிட்டு இங்கே வாரத்திக்குன்னு கூப்பிட்டு பார்த்தேன், கண்டுக்கல. கடைசியில் அந்த ஒரு மனுஷன் வந்தார்ல, அந்த மனுஷன் வந்து அவங்க கூட அவங்ககிட்ட இருக்க இது மாதிரி இருக்கிறத வந்து ஷீட் மாதிரி வந்து அவரே வந்து விரிச்சு தந்துட்டு போயிட்டாரு. இங்கே என்ஜாய் பண்ணுங்க கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இப்போ எப்படினாலும் இங்கே கண்டுக்கிட மாட்டாங்க, அதனால நம்ம இங்கே உட்காந்து வேடிக்கையாட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த மனுஷன் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஒரே கவரில் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸு அதுன்னா அதையும் எடுத்துக்கொண்டு வந்து தந்துட்டு போகிறாரு. சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கடா இருந்து அந்த மாதிரி இவ்வளோ நல்லவனா இருக்கீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இவன் அதை பார்த்தவன மட்டும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான். யார் ரித்திக்கு வந்து அவ்வளோ நேரம் நாய் கத்துற மாதிரி அம்மா இங்கே வாடான்னு கூப்பிட்டு தான் வரமாட்டேக்கான். அதுவே இந்த ஸ்நாக்ஸை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துட்டு எனக்கு அதுதான் இதுதான்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஜூஸ் அந்த இதுதான் ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி போல், அதான் கேட்டுகிட்டே இருந்தான். நான் கொடுக்கல, இருந்தாலும் கொஞ்சம் குக்கீஸ் அது மாதிரி இருந்ததை மட்டும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சில் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி போயிருக்கோம், பட் வந்து உட்காந்து இருந்து அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் போவோம். அப்படியே சும்மா காலை நினச்சிட்டு நின்றுக்கிட்டே இருந்து விளாண்டுட்டு அப்படியே வந்துடும். ஆனால் இங்கே உள்ள பீப்புள் ஃபுல்லாமே இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஒரு சேரை போடுறாங்க, உட்காருதாங்க. பாட்டியிலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுதுங்க. ஏன்னா இங்கே வெதர் வந்து இந்த டைமில் வந்தால் அந்த டைம் என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் உண்டா. நம்மளை மாதிரி எப்பவுமே நம்ம ஊர்லனா இப்படி கிளைமேட் வந்து ஓகே ஓரளவு மாறி கூலிங் இருக்கும், இது ஹாட்டாக இருக்கும், ஓரளவு மேனேஜ் பண்ண முடியுமா. இங்கே அப்படின்னா இல்லை, நம்ம இந்த சம்மர் வெயில்லாம் எங்களுக்கு தாங்காது பாடி, அவ்வளோ வெயில் அடிக்கும் போல். ஸோ இந்த டைம் இந்த கூலிங்காக இருக்க டைமில் வந்து அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த கிளைமேட்டை அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபேமிலியோட ஃப்ரைடே ஆனால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக வெளியே தான் இருப்பாங்க போல். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து வெளியே வந்து இருந்தால் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா ஜாலியாக அந்த ஃபீல் இருக்குல்ல, பீச்சில் உட்காந்து இது அந்த கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணுறது நல்லா இருந்துச்சு.